சார் நான் பெங்களூர்லேருந்து வரேன். இது என் 4th டைம். எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பல அசோசியேஷனுக்கு சில கேள்விகள் இருக்கு. 50 இயர்ஸ் ஒருத்தர் த மோஸ்ட் சீனியர் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கா? அட்லீஸ்ட் அவங்க ஒரு 50வது வருஷத்துக்கு அவங்க ஒரு லெட்டர் பேடில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். ஒரு ஸ்டண்ட் யூனியன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். ப்ரொடியூசர்ஸ் எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க, அவங்க ஒரு லெட்டரேடில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். ஒரு டைரக்டர்ஸ் யூனியன் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். ஒருத்தர் கூட சொல்லலைங்க. அதுதாங்க ரஜினிக்கு வந்த இது இந்த நாட்டில். தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். அந்த செல்லத்தை அப்படியே கொடுத்துருங்க. நாங்கள் போய் வளர்த்துக்கிறோம் அவரை. நாங்கள் அவரை எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து வரீங்களோ நாங்கள் பண்ணிக்கிறோம். உங்களால் ஒரு 1000 கோடி பண்ண முடியாது, நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏங்க எல்லாரும் சொல்கிறாங்க ரெக்கார்டுன்னு. ஒரு சர்டிஃபிகேட் ஃபிலிமுக்கு 300+ க்ரோர்ஸுங்க இன்றைக்கி. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவே ஒரு 1000 கோடிக்கு சமங்க. அது சர்டிஃபிகேட் எடுத்து விட்டு அது 1000 கோடி சமம் தாங்க. அவர் வாழும் தெய்வங்க. அவரை வளர்த்து விடுங்க. அவர் வளரட்டும், மென்மேலும் வளரணும். தமிழ் சினிமா வளரணும். தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் சினிமா வளருங்க. தயவு செஞ்சு வளர விடுங்க. படம் அல்டிமேட்டா இருக்கு. தலைவர் அந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஜெய் ஃபைட்டிங் சீனா சோ நல்லா ஒண்ணுமே இல்ல, தரமா இருக்கு. தலைவர் மஜாவா நடிச்சிருக்காரு. நான் லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்தாரான்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. தலைவருக்காக வந்து பார்க்கலாம். ஜனநாயகனுக்கு வெயிட்டிங் தான்.